ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, வெயில் காலம் முடிஞ்சாலும் சரி, அப்புறம் கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய காத்தடிக்குது இல்லைங்களா, அதனால நம்மளோட ஸ்கின் நல்லாவே டல்லாகும், ட்ரைனஸ் ஆகும். அதே போலவே நம்ம ஸ்கின் ஒரு க்ளோயிங் இல்லாம இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் நல்ல ஒரு மாய்ஸ்சராகவும் நம்மளுடைய டர்னையும் ரெடியூஸ் பண்றதுக்கு சேர்ந்து ஒரு பேக் ரெடி பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக் தான் அந்த பேக். இது ரெடி பண்றதுக்கு நம்ம நிறைய பொருட்கள் ஆட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிட்டு இந்த பேக் எப்படி ரெடி பண்றது, எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு பாக்கலாமா? வாங்க எப்படி அப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாக்கலாமா? நம்மளோட சிம்பிள் பேக் ரெடி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க, அப்புறம் தக்காளி எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துட்டு அது கூடவே கொஞ்சோண்டு சோள மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அலோவேரா ஜெல், இதை மட்டும் எடுத்துட்டு நம்மளோட ஒரு சிம்பிள் பேக் ரெடி பண்ணலாம். இந்த பேக் போடும்போது நமக்கு என்ன விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்கின் க்ளோயிங் மட்டும் இல்லாம ஸ்கின் நல்ல ஒரு மாய்ஸ்சரா இருக்கும். அதே போலவே ஸ்கின்ல டர்ன் எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிள் பேக் எப்படி ரெடி பண்றது பார்க்கலாமா? இப்போ நம்மளுடைய பேக் ரெடி பண்றது தேவையான பொருட்களை எடுத்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட் எடுத்து ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தக்காளியை சாறு புழிஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளவர் மாவு. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பேக் கன்சிஸ்டன்ஸை ரெடி பண்ண போறோம். அதற்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது போல பீட்ரூட் ஜூஸை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கணும். நமக்கு பீட்ரூட் ஜூஸ் பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நமக்கு அந்த ஒரு 1 வீக் தேவையானது வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் இப்ப இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு 1 வீக்கு ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்பூனை பீட்ரூட் சாறு எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்துதான் அதே அளவுல இது என்ன அப்படின்னாக்கா, உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அரைச்சு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால அது இப்படி இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை கரெக்டா யூஸ் பண்ண போறதுனால நம்ம இதே போட்டுக்கலாம், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இதையும் அதே அளவு எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 போட்டுட்டேன். ஸோ இப்போ இதுக்கு அடுத்ததா என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இது கூட இப்போ அதுக்கடுத்து நம்ம ஆட் பண்ண போறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு தக்காளி எடுத்து அதை கையாலே ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதோட சாறு இதோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அதுல பாதி அளவு போட்டா மட்டும் போதும். ஸோ இப்போ இதை 3மே போட்டு நல்லா ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஆட் பண்ண பிறகு பாத்தீங்க அப்படின்னா, இதனுடைய கன்சிஸ்டன்சி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த டைம்ல நம்ம எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டைம்ல நம்ம ஆட் பண்ண வேண்டியது சோள மாவு. அதுக்கப்புறம் இதை தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ்ல சோள மாவுன்னு சொல்லுவோம், இந்த இங்கிலீஷ்ல கார்ன்ஃபிளவர் மாவுன்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்க ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்ஸ் பண்ண பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு கெட்டியாக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இவ்வளவுதான் நம்மளோட இந்த பேக்குக்கு தேவையான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இதை கட்டி கட்டியா இருக்கும் அப்படிலாம் இல்லாம நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்மளோட இந்த பேக்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த சோள மாவு நல்லா கலந்துட்டோம். சோள மாவு கலக்கும் போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கட்டியா ஆயிடும், இல்லைன்னா இது கரையாம கூட இருக்கும். ஸோ இப்போ நம்ம கரையாம இருக்கும் அப்படின்னா கட்டி கட்டியா ஆயிடும். ஸோ இப்போ நம்ம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கலக்கணும். நல்ல சில பேருக்கு இது கலக்க வரல அப்படின்னாக்கா, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது போல சோள மாவு எடுத்து கொஞ்சோண்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பேக்கோட ஆட் பண்ணிடணும். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது எந்த விதமான இது இல்லாம இந்த பேக்கோட நல்லாவே ஆட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அதுக்கடுத்து நம்ம ஆட் பண்ண போறது அப்படி என்ன அப்படின்னாக்கா, அலோவேரா ஜெல். ஸோ நம்மளோட சுத்தமான அலோவேரா ஜெல் அப்படிங்கிறது நாட்டு மண்ண கடைகளை கிடைக்கும். அதையும் இந்த பேக்கோட ஆட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பேக் ரொம்ப நாள் வரைக்கும் வரும், கெட்டு போகாம இருக்கும். அது போல ஸ்கின் நல்ல ஒரு மாய்ஸ்சர் பண்றதுக்கு இந்த அலோவேரா ஜெல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த பேக் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம போட்டுற எல்லா விஷயங்களுமே ஸ்கின்னுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த சிம்பிள் பேக்னால நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே இருக்கு. ஸோ முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் க்ளோயிங், பிரைட்னஸ், அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அதே போலவே அதுக்கடுத்து முக்கியமா அந்த டர்ன் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு சிம்பிள் பேக். இதை நம்ம எப்ப போடணும் அப்படின்னா, காலையில எழுந்த உடனே போடலாம், இல்ல நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குது அப்ப கூட போடலாம். ஒரு நைட்டு தூங்கும்போதுக்கு முன்னாடி இந்த பேக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ரிசல்ட் அப்படிங்கிறது, ஒரு சூப்பர் ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்ப நம்ம இந்த பேக் எப்படி போட சொல்லிட்டு பாக்கலாமா? இப்ப நம்மளோட பேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த பேக்கை நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்போ நம்ம அதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே பேக் போடணும், நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமோ அதே தான் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபேஸ்ல நல்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு கிளென்சிங் பண்ணிக்கணும். கிளென்சிங்க்கு நான் இப்போ எடுத்துக்கிட்டது காய்ச்சாத பால் எடுத்துட்டு அதை டிப் பண்ணிட்டு
அது ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு உடச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் நான் இப்போ கிளன்சிங்க்கு பயன்படுத்துறது. ஸோ இப்போ அந்த கிளன்சிங் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த பேக் அப்ளை பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்பவுமே ஃபேஸ் பேக் போறதுக்கு முன்னாடி கம்பல்சரி கிளன்சிங் பண்ணணும். கிளன்சிங் பண்ணா மட்டும்தான் நம்ம போடுற பேக்கு நல்ல ரிசல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த கிளென்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஃபேஸ்ல இருக்கிற ஓப்பன் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அந்த டைம்ல இந்த பேக்கை போடும்போது அதுல கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேக் போடுறதுக்கு முன்னாடி கிளென்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம கிளென்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போறோம். நான் இதை எப்பயும் போலவே கையில தான் அப்ளை பண்ண போறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு ஸ்கின்ல அப்ளை பண்ணணும். ஸோ இது ஒரு சிம்பிள் பேக் தான், ஸ்கின்ல நல்லாவே அப்சர்வ் ஆகும். நம்ம ஸ்கின் வந்து நிறைய இதுல பேக் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நம்ம பேக் போட்ட உடனே ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆயிடும். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம அதை ஏற்கனவே கிளென்ஸ் பண்ணிக்கிறதுனால இந்த பேக் நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இது அப்சர்வ் ஆன பிறகு அடுத்து இன்னொரு கோட்டிங் கூட கொடுக்கலாம். நம்ம ஸ்கின் அப்சர்வ் பண்ணிடுச்சு பேக் அப்படின்னா அதுக்கப்புறமா இன்னொரு கோட்டிங் கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கின்ல நல்லா தேய்க்கணும். நல்லா தேய்ச்ச பிறகு இந்த பேக் நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து இன்னொரு கோட்டிங் கூட கொடுக்கலாம். ஓகே, இது நம்ம முகத்துல மட்டும்தான் போடணும் இல்ல, கையில, கழுத்துல, அதே போல பேக் நெக். இப்போ வெயில போறதுனால ஸ்கின்ல சேஞ்சஸ் ஆகுது இல்லைங்களா, அங்கெல்லாம் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ஸோ முக்கியமா இந்த பேக் வந்து இப்ப போடுறது எது பர்பஸ்க்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல இப்ப இந்த வெயில் காலம் முடிஞ்சு அதுக்கு அடுத்தது இந்த காத்தடிக்கிற சீசன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கின் நல்லாவே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு முக்கியமா ஒரு ட்ரைனஸ் ஆகும், இது போலவே டல்னஸ் ஆகும். அது போல டைம்ல இந்த சிம்பிள் பேக்கை நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லாவே சேஞ்சஸ் இருக்கும். முக்கியமா இந்த பேக்ல போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த பேக்கை ட்ரை பண்ணிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ண பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னஸ் ஃபீல் ஆகுது. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சிம்பிள் பேக் நமக்கு நிறைய தொடர்ந்து போடும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதை போட்ட உடனே ரிசல்ட் அப்படிங்க தெரியாது, ஒரு 1 or 2 days 3 days போகும்போது ரிசல்ட் அப்படிங்க நல்லாவே தெரியும். இந்த ஒரு க்ளோ ஃபேஸ் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த ரிசல்ட் பத்தி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அதே போலவே நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் இது போல வீடியோஸ் வரப்போகுது. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல மற்றவங்களுக்கும் நம்மளுடைய சேனல் பத்தி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.